நிச்சயமாக நம்மளை என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் நான் அந்த வாகனத்திலே ஏறினேன். மறக்க முடியாது. குல்பர்காவில் கொண்டு போய் வைத்து நீர்த்தேக்க தொட்டியில் என்னை இறக்கினார்கள். கழுத்தளவு தண்ணீர். நீர்நிலைகளில் ஓரமாக இருக்கக்கூடிய புள்ளைப்பீச்சி என்று சொல்வார். அந்த பூச்சியை எடுத்து கொண்டு வந்து கொட்டாங்குச்சியிலே 2 பக்கமும் ஓட்டை, அதை தொப்புளிலே கட்டி விட்டார். அந்த புள்ளப்பூச்சி தப்பிப்பதற்காக தொப்புளை குடைகிற போது இருக்கிற கூச்சம் இருக்கிறது அல்லவா, இருக்கிற சித்திரவதைகளிலே அதுதான் மோசமான சித்திரவதை. டேபிளிலே கையை வைத்து விடுவார்கள். கண்ணை கட்டி காலில் விளங்கிட்டு குண்டூசியை வைத்து சுத்தியல் கொண்டு இந்த நகக்கணுக்களில் ஓங்கி அடிப்பார். 10 விரல்களும் எனக்கு பட்டு போய் தான் இருந்தது. நான் நீதிமன்றத்தின் வாயிலாக தப்பிப்பதற்கு அதுவும் ஒரு சாட்சியாக இருக்கும். தலைகளாக கட்டி தொங்க விட்டு மணல் மூட்டையை 2 பக்கமும் கட்டியிருப்பார். பூட்ஸ் கால்களால் நம்மளை எட்டி முகத்திலே உதைகிற போது அந்த மணல் மூட்டையில் போய் அடி. அங்கிருந்து ஒருத்தர் உதைப்பார், இந்த மணல் மூட்டையில் வந்து அடி. கற்பனைக்கு எட்டாத கொடுமைகளை கர்நாடக மற்றும் தமிழ்நாடு அதிரடிப்படை மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடத்தில் அரங்கேற்றியது. திருவாடனை ஜப்செயிலினுடைய துணை சிறை அதிகாரியான முரியசன் என்பவர் டெப்டேஷன் என்கிற அடிப்படையில் கோவை மத்திய சிறைக்கு வருகிறார். எங்களை பாதுகாப்பது 10க்கு 10 அறையிலே பக்கத்திலேயே கழிவறை இருக்கும். அடைப்பு இருக்காது, மறைவு இருக்காது. அதுக்குள்ள தான் படுக்கணும். நான் புத்தகம் படித்து கொண்டிருக்கிற போது லத்தியோடு வந்து ஏய் எந்தர்றா, எந்தர்றாவா என்ன இங்கெல்லாம் தங்கக்கூடாது. யார் சொன்னோம்? தங்கக்கூடாதுன்னா தங்கக்கூடாது, தங்குவேன். கதவை தாழ்பிள்ளிட்டு தான் உள்ளே படுத்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்கேன். அதை வந்து திறக்காமே. கர்நாடக அதிரடிப்படையும் தமிழ்நாடு அதிரடிப்படையும் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகிற போது தான் என்னை கைது செய்து குல்பர்கா என்கிற இடத்திற்கு கொண்டு போனார்கள். கண்ணை கட்டி ஒரு ஜீப்பில். ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு பகலில் பாதி பயணம். நிச்சயமாக நம்மளை என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் நான் அந்த வாகனத்திலே ஏறினேன். மறக்க முடியாது. நீண்ட தொலைவு பயணம், 18 நாட்கள் சித்திரவதை. இந்த சித்திரவதைகளை பற்றி பேச வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். குல்பர்காவில் கொண்டு போய் வைத்து நீர்த்தேக்க தொட்டியில் என்னை இறக்கினார்கள். கழுத்தளவு தண்ணீர். அதற்குள்ளேயே சிறுநீர் பெய்து கொள்ள வேண்டும், அதற்குள்ளேயே கழிவை கழிக்க வேண்டும். தண்ணி தாகம் எடுத்தால் அந்த தண்ணியையே குடிக்க வேண்டும். இதுதான் 3 நாட்கள் என்னை தண்ணீருக்குள் இறக்கி வைத்து கொடுமைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு ஹேண்ட்லிப்ட் என்று சொல்வார்கள். பறவையை போல கட்டி விடுகிறார்கள். காலையும் விரித்து கட்டி தொங்க விட்டுவார்கள். இடுப்பிலே சுமார் ஒரு 50 கிலோ எடையுள்ள மூட்டையை கட்டி தொங்க விடுகிறார். அது மணல் மூட்டை. அப்பொழுது கால் கைகள் எல்லாம் விரிந்து ஒடிகிற நிலைமைக்கு போகும். நான் மயக்கமுட்டேன். அந்த நிகழ்வில் என்ன நடந்ததென்றே தெரியாமல் என்னை அவுத்து போட்டார்கள். சுமார் 3 மணி நேரம் அப்படி ஒரு சித்திரவதையை அனுபவித்திருக்கிறேன். அதைவிட இன்னொன்று, நீர்நிலைகளில் ஓரமாக இருக்கக்கூடிய புள்ளைப்பீச்சி என்று சொல்வார்கள். அந்த பூச்சியை எடுத்து கொண்டு வந்து கொட்டாங்குச்சியிலே 2 பக்கமும் ஓட்டையிட்டு அதை தொப்புளிலே கட்டி விட்டார்கள். அந்த புள்ளப்பூச்சியை அந்த கொட்டாங்குச்சிக்குள் விட்டார்கள். அந்த புள்ளப்பூச்சி தப்பிப்பதற்காக தொப்புளை குடைகிற போது இருக்கிற கூச்சம் இருக்கிறது அல்லவா, இருக்கிற சித்திரவதைகளிலே அதுதான் மோசமான சித்திரவதை. கையிற்கு பின்னால் கட்டி விளங்கிட்டு கொள்வார்கள். காலிலே விளங்கிட்டு சன்னலிலே கட்டி விடுவார்கள். புள்ளப்பூச்சி சித்திரவதை என்பது மிக கொடூரமானது. அதைவிட சிறுநீரகம் பேய்கிற போது அதில் மின்சாரத்தை பாய்ச்சி நம்மளை கொடுமை செய்வது. எந்த இடத்தில் ஒரு பாத்திரத்தை கொடுக்கிறார்கள், அதில் ஒன்றுக்கு போக வேண்டும். அந்த பாத்திரத்திலே மின்சாரம் பாய்ச்சப்படும். நாம் ஒன்றுக்கு இருக்கிற போது நம்மளை சுண்டி இழுத்து கீழே தள்ளும் மின்சாரம். அது ஒரு மிக கொடுமையான சம்பவமாக அந்த சித்திரவதை கூடங்களில். அதைவிட இன்னொரு சித்திரவதை, டேபிளிலே கையை வைத்து விடுவார்கள். கண்ணை கட்டி காலில் விளங்கிட்டு குண்டூசியை வைத்து சுத்தியல் கொண்டு இந்த நகக்கணுக்களில் ஓங்கி அடிப்பார்கள். 10 விரல்களும் எனக்கு பட்டு போய் தான் இருந்தது. நான் நீதிமன்றத்தின் வாயிலாக தப்பிப்பதற்கு அதுவும் ஒரு சாட்சியாக இருந்தது. காவல்துறை வட்டாரத்தில் இன்று காலையில் தான் நாங்கள் கைது செய்தோம் என்று அவர்கள் நீதிமன்றத்திலே சொல்லுகிற போது நான் கதறி அழுது துடி. ஏனென்றால் லாடம் கட்டுவார்கள். லாடம் என்பது பின் கைகளால் விளங்கிட்டு சுவத்திலே உட்கார வைத்து விடுவார்கள். காலை நீட்ட சொல்லி காலிலே விலங்கு போட்டிருப்பார்கள். 2 குதிங்கால்களிலும் மரக்கட்டைகளை கொண்டு ஓங்கி ஓங்கி அடிப்பார்கள். வலிக்கிறது என்று கையை நீட்ட முடியாது. அந்த கால்களில் அடித்து உண்மையை வெளிவர வைப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுவார்கள். இப்படி ஒரு சம்பவம். தலைகளாக கட்டி தொங்க விட்டு மணல் மூட்டையை 2 பக்கமும் கட்டியிருப்பார்கள்.
பூட்ஸ் கால்களால் நம்மளை எட்டி முகத்திலே உதைகிற போது அந்த மணல் முட்டையில் போய் அடிக்கும். அங்கிருந்து ஒருத்தர் உதைப்பார், இந்த மணல் முட்டையில் வந்து அடிக்கும். இப்படியான சித்திரவதைகள் குல்பர்காவினுடைய மனிதவத கூட மிக கொடூரமாக இருந்தது. மாதேஸ்வரம் மலை மனிதவதை கூடத்தில் எவ்வாறெல்லாம் சித்திரவதைகள் நடந்தது என்பதை சொல்லுகிற போது ஒரு கணம் மெய்சிலிர்த்து போகும். பெற்ற மகளையே வன்புணர்வு கொள்ளச் செய்தது, அண்ணனை விட்டு தங்கச்சியை வன்புணர்வு கொள்ளச் செய்தது, பெற்ற மகளை தந்தையே வன்புணர்வு கொள்ளச் செய்தது, மகனை விட்டு தாயை வன்புணர்வு கொள்ளச் செய்தது. மனித மூளைக்கு கற்பனைக்கு எட்டாத கொடுமைகளை கர்நாடக மற்றும் தமிழ்நாடு அதிரடிப்படை மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடத்தில் அரங்கேற்றியது. பெரியதண்டாவை சேர்ந்த குப்பாயி என்கிற ஒரு அம்மா கர்ப்பிணியாக இருக்கிற போது வீரப்பனுக்கு இந்த குழந்தை பிறந்ததா உருவானதா என்று சொல்லி வயிற்றிலேயே அடித்து அந்த குழந்தையை கொன்று உயிர்நுழைக்கில் கையை விட்டு அந்த குழந்தையை எடுத்து வீசி எறிந்த கொடுமைகள். தாகம் எடுக்கிறது என்று சொன்னால் அதிரடிப்படையினர் மூத்தரத்தை வாயிலே பேய்வது, பெண்களுக்கு மார்பகங்களில் மின்சாரத்தை கிளிப் மாட்டி பாய்ச்சுவது, உயிர்நிலையில் கிளிப் மாட்டி பாய்ச்சுவது. அது மட்டுமல்ல, ரோலர் என்று சொல்லுவார்கள், கல் ரோலர் படுக்க போட்டு அந்த கல் ரோலரை 2 பேர் சேர்ந்து உருட்டுவார்கள். எலும்புகள் நொறுங்கி போகிற அளவிற்கு அந்த உருட்டல் இருக்கும். உண்மையை சொல்ல வேண்டும் என்பது. ஆனால் ஏதும் அறியாத அப்பாவிகள், வீரப்பனாரையே பார்க்காத மனிதர்கள், அன்றாடங்காய்ச்சிகள். அதைவிட இன்னொன்று இருக்கிறது. ஆண்களுக்கு புறங்கையை விலங்கிட்டு கட்டுவார்கள். கட்டி முடித்ததற்கு பிறகு காவல்துறையினர் பூட்ஸ் கால்களாலேயே முகத்தை உதைப்பது, சிறுநீரகங்களை மிதிப்பது போன்ற எண்ணற்ற வன்கொடுமைகளை மனித கற்பனைக்கே எட்டாத வகையில் இந்த மனித பிண்டங்கள் மாதேஸ்வரர் மலையில் செய்த கொடுமைகள் ஏராளமானவை. இன்னும் ஒருபடி கூடுதலாக சொல்ல வேண்டுமானால், தலைகீழாக கட்டி தொங்க விட்டு கழுத்து பகுதியிலே ஒரு மூட்டையை கட்டி தொங்க விடுவார்கள். அதில் நிறைய பேர் மரணித்ததாக சொல்லப்படுகிறது. இது போன்ற கொடுமைகள் மனித சித்திரவதை கூடங்களில் அரங்கேற்றமானது. 18 நாட்கள் படாத பாடுபடுத்தி என்னை சத்தியமங்கலம் காவல்துறை அலுவலகத்திலே வைத்து விசாரணை மீண்டும் நடத்தி அங்கே ஒரு 4 நாட்கள் வைத்திருந்து கோவை நீதிமன்றத்தில் என்னை ஆஜர் செய்து கோவை மத்திய சிறையிலே அடைத்தார். சிறை எப்படி இருக்கும்? நான் தங்கியிருந்த அறை 11ஆம் பிளாக், வஉசி பிளாக்குக்கு அடுத்த பிளாக், 11 அறை கொண்ட பிளாக். நாங்கள் ஒரு 7 அறையில் தான் தங்கியிருப்போம். முதலாவது அறையிலே தமிழ்நாடு விடுதலைப் படையைச் சேர்ந்த சில தோழர்கள், 2வது அறையிலும் அவர்கள், 3வது இப்படி வரிசையாக தங்கியிருப்போம். கேட்டின் நுழைவாயில், சிறைக்குள்ளேயே சிறை என்பதால் கேட்டின் நுழைவாயிலை திறக்கிற போதே முதல் அறையில் நான் தங்கியிருந்தேன். அனைத்து அடக்குமுறைகளையும் உடைத்தெறிவோம் என்று நான் ஓவியராக இருப்பதால் அந்த சுவர்களில் அழகாக எழுத்துக்களை பதிவு செய்தேன். காவல்துறை அதை பார்த்து படித்து விட்டு என்னை திறந்தே வெளியில் விடக்கூடாது என்று 3 நாள் அந்த அறைக்குள்ளேயே அடைத்து போட்டார்கள், இந்த வாசகத்தை எழுதியதற்காக. பிறகு அந்த கதவை திறந்ததுக்கு பிறகு 3 நாட்களுக்கு பிறகு வெளியிலே மீண்டும் எழுதுகிறேன், ஒடுக்குமுறையேனும் உடைத்தெறிவோம் என்று எழுதினேன். அண்ணன் முத்துக்குமார், பொடா வழக்கிலே கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்த புதுக்கோட்டை பாவாணன், சத்தியமூர்த்தி, மணிகண்டன் என்று ஏராளமான பேர் நாங்கள் 11ஆம் பிளாக்கில் வாழ்ந்தோம். இதற்கிடையில் தமிழ்நாடு விடுதலை இயக்கம் என்கிற பெயரில் இருக்கிற சில தோழர்களும் அந்த அறையில் 11ஆம் பிளாக்கிலே அடைத்து வைக்கப்பட்டார்கள். திருவாடனை ஜப்செயிலினுடைய துணை சிறை அதிகாரியான முரியசன் என்பவர் டெப்டேஷன் என்கிற அடிப்படையில் கோவை மத்திய சிறைக்கு வருகிறார் எங்களை பாதுகாப்பதற்கு. நான் அப்பொழுது சேவின் வாழ்வும் மரணமும் புத்தகத்தை படித்து கொண்டிருந்த காலகட்டம். சோர்சி காஸ்டநாடு தென்னாப்பிரிக்க எழுத்தாளர் எழுதியது. கடைசி அறை திறந்த மேனியாக இருக்கும். அந்த அறையிலே படுப்பதற்கு ஒரு கட்டை கட்டியிருப்பார்கள். அந்த சொகுசை தேடி நான் அங்கு போய் படிப்பதை வழக்கமாக வைத்திருப்பேன், அமைதியான முறையில். மற்றவர்கள் கேரம் போர்டு ஆடுவார்கள், இறகு பந்து விளையாடுவார்கள். 11ஆம் பிளாக்கு அறைகளுக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டி, அதில் தான் நாங்கள் குளிப்பதை வழக்கமாக வைத்தோம். அந்த தொட்டியை நாங்கள் சுத்தமாக வச்சுருப்போம், பாசியே பிடிக்க விட மாட்டோம், எல்லாம் டைல்ஸ் பதிக்கப்பட்டது. அறைகளுக்கு பின்னால் மல்லி தோட்டம் போட்டிருந்தோம், கீரை, இந்த மாதிரி தோட்டத்தை நாங்கள் போட்டிருந்தோம். அதிலிருந்து எங்களுக்கான உணவுப் பொருட்களை நாங்களே தயாரித்து கொண்டோம். அடுப்பாங்கரைக்கு போனால் அங்கே கப்புச்சோறு கிடைக்கும், கப்புச்சோரை வாங்கிட்டு வருவது. நாங்கள் விடுதலைப்படை வீரப்பனார் படை என்பதற்காக சற்று நான் பட்டம் வாங்கியதால் அதற்கான மரியாதையும் அங்கே முதல் வகுப்பிலே கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக அண்ணன் புதுக்கோட்டை பாவாணன் அவர்களுக்கும் எனக்கும்
முதல் வகுப்பு என்கிற அடிப்படையிலே அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. புதன்கிழமை ஏதோ கொஞ்சோண்டு சிக்கன் கொடுப்பாங்க அல்லது மட்டன் கொடுப்பாங்க, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாகவே தமிழ்நாட்டு சிறைச்சாலைகளில் ஒவ்வொரு சிறைக்கும் ஒரு பேர் இருக்கிறது. திருச்சி சிறை என்றால் புளிய மரம் காக்காய் அப்படிம்போம். ஏடா இங்கே காக்கைகள் நிறைய, புளிய மரம் தான் எங்கே இருந்தாலும் இருக்கும். அது ஏன் வைக்கிறாங்கன்னா, புளிய மரம் வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவாக சிறைச்சாலைகளில் இருக்கிற அறைகளில் சிமெண்ட் பதிக்கப்பட்டதோ அல்லது டைல்ஸோ கிடையாது, கிரானைட்டும் கிடையாது, செதுக்கப்பட்ட கிரானைட் இல்லை. அந்த காலத்தில் பதியப்பட்ட கற்கள். 10க்கு 10 அறையிலே பக்கத்திலேயே கழிவறை இருக்கும், அடைப்பு இருக்காது, மறைவு இருக்காது, அதுக்குள்ளே தான் படுக்கணும். சிறை வளாகத்திற்குள் கொடுக்கப்படுகிற வேட்டி போன்ற போர்வை அதுதான் எங்களுக்கு படுக்கை விரிப்புக்கும் போத்தி கொள்வதற்கும். கோவை சிறையை பொறுத்தவரை பொதுவாக குளிர் எப்பொழுதும் இருக்கும், சற்று சூடு இல்லாமல் இருக்கும். ஆனால் அங்கே வேப்ப மரத்தை வச்சுருப்பாங்க, அரச மரத்தை வச்சுருப்பாங்க. ஏன்னா அது குளிர் பிரதேசம் என்பதால் மேலும் குளிரை தந்து இந்த சிறை கைதிகளை சிரமப்படுத்தும். சில்லுன்னு தர இருக்குங்க எப்போதுமே. அதை விட 11ஆம் பிளாக்கில் அப்போ இந்த முரியேசன் டெப்டேஷனில் வந்த திருவாடனை ஜெயிலர், நான் புத்தகம் படித்து கொண்டிருக்கிற போது லத்தியோடு வந்து, ஏய் எந்தர்றா அப்படின்னாரு. ஏய் எந்தர்றாவா, என்ன இங்கெல்லாம் தங்கக்கூடாது, யார் சொன்னா தங்கக்கூடாதுன்னா தங்கக்கூடாது, தங்குவேன். உடனே நான் கதவை தாழ்பிலிட்டு தான் உள்ளே படுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். உடனே அதை வந்து திறக்காமையே எட்டி உதைகிறார். உடனடியாக சத்தம் கேட்டு பக்கத்து அறையிலே படித்து கொண்டிருந்த எனது இனிய நண்பர் ஏழுமலை என்கிற அன்றில் அப்படியே, யோ என்னையா பண்ணுற, யோவா அப்படின்ட்டு லத்தியை ஓங்கிக்கிட்டு வந்தோம். பிறகு ஒவ்வொருத்தராக வர வர பேச்சுவார்த்தை முற்றுகிறது. முற்றியதற்கு பிறகு முருகேசன் என்கிற ஒரே காவலர், நாங்கள் கிட்டத்தட்ட 17 பேர் அந்த 11ஆம் பிளாக்கில் இருக்கிறோம், அந்த அதிகார தோரணை திமிர் எங்களை ஒரு கை பார்த்து விடலாம் என்று நான் கருதி, எப்போதுமே சிறை காவலர்களுக்கு வந்து விசில் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது பிரச்சனைனா விசில் அடிக்கும். நாங்கள் போனோடனே அண்ணன் முத்துக்குமார் விசிலை பறிச்சுட்டு அதே 11ஆம் பிளாக்கில் கடைசி அறையில் உள்ள தள்ளி அண்ணன் முத்துக்குமார் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவரும் சிறப்பு பரிசை வழங்கினார். கையெடுத்து கும்பிடுகிற அளவிற்கு சிறப்பு பயிற்சி. பிறகு வெளியில் சொன்ன இன்னும் மேற்கொண்டு பிரச்சனை வரும்னு சொல்லி மிரட்டு. இதெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு காவல்துறை எங்களை பிரித்தாளுகிற முயற்சியும் செய்தார்கள். கோவை மத்திய சிறையிலிருந்து பிரித்து சேலம், கடலூர் என்று பல்வேறு சிறைகளுக்கு இவர்களை அனுப்ப வேண்டும் என்று காவல்துறை வட்டாரங்கள் முடிவெடுக்கிறது. நாங்கள் போட்டிருந்த பின்னால் இருந்த தோட்டங்களை அழித்தார்கள், அடக்குமுறையை ஏவினார்கள். நாங்கள் தட்டுக்கு வில்ப்பு போராட்டம் நடத்தினோம்.